வணக்கம் நண்பர்களே. தேவதை எப்படி கட்டு அவுக்கிறது? இப்போ ஒரு சில தேவதை ஒருத்தர் மேலே சாமி ஆடிட்டு இருக்கும். அந்த தேவதை திடீர்னு வந்து கட்டிருவாங்க. நம்ம வீட்டுக்கு வர குலதெய்வத்தை கட்டிருவாங்க. சகலத்தையும் கட்டிருவாங்க. அந்த கட்டை எப்படி நம்ம அவுக்கிறது? இதற்கு நான் முறையை சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இது போல் செய்யுங்க. கட்டு அவுத்துடலாம். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு 1008 உரு ஜெபித்து நீங்கள் சித்தி பண்ணிக்கங்க. வளர்பிற வெள்ளிக்கிழமை அன்று தலை வாழை இலை விரித்து பூ பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு வைத்து விநாயகரை வணங்கிய பின்பு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு 1008 உரு ஜெபித்தால் மந்திரம் உங்களுக்கு சித்தியாயிரும். பிறகு அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். இதற்கு மந்திரம் ஓம் திருவம் பழமுடையார் திருவானை விட்டேன் நீலகண்டேன் திருவானை விட்டேன் திருக்கோவில் திருத்தப்பால் திறந்தாற்போல் 8 திக்கு 16 கோணமும் தரை விட்டேன் 51 அச்சாரமும் தரை விட்டேன் வைப்பு பில்லி சூனியம் வரவிட்டவன் வாயை கிழித்து விட்டேன் வால் பத்திரகாளி திருவானை விட்டேன் ஐயன் பிடாரி வைரவன் ஆனந்தவல்லி அழகு வரவிட்டேன் என்னையும் ரட்சி ஈரேலோகமும் ரட்சி என் முகத்தில் விழித்தார் எல்லாம் வினையறுத்து ரட்சி லட்சுமி தேவி ரட்சி திரு வெந்நீரணியும் தேவனை நினைத்தேன் திருத்தி அமுத அஞ்செழுத்தையும் திருவானை விட்டேன் சுவாகா. இந்த மந்திரத்தை 1008 உரு ஜபித்து சித்தி செய்து கொள்ளுங்க. பிறகு ஒரு தேவதை கட்டிட்டாங்க அப்படின்னா, யார் மேலே சாமி ஆடுதோ அவங்கள கட்டிட்டாங்க அப்படின்னா, ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் கலக்கிக்கங்க. பிறகு கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த மந்திரத்தை 108 உரு ஜபித்து அவங்க மேலே நீங்கள் தெளித்தால் உடனே அவங்க மேலே சாமி இறங்கும். அந்த கட்டெல்லாம் அவிழ்ந்துடும். இது போல் உங்களுடைய வீட்டுக்கு வர குலதெய்வமும் கட்டிட்டாங்க அப்படின்னா இது போல் செய்யுங்க. அந்த கட்டை உங்கள் வீட்டுக்கு வரும் தேவதை எல்லாமே. இது கண்டிப்பாக வெற்றியாகும். ஆனால் இதற்கு நீங்கள் 1008 உரு ஜபித்து சித்தி பண்ணணும். அப்பா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியாகும். ஏதாச்சும் டவுட்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன். நன்றிங்க.